கார்ப்பரேட் ஆஃபீஸில் அண்ணா நகர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பேஷன் வந்து மூவி பண்ணணுன்ட்டு. ஸோ நான் நார்மலாக வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர், பேசிக்லி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர் 30 ஷார்ட் ஃபிலிம் பக்கமாக பண்ணியிருப்பேன். ஸோ மூவிக்கு அடுத்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. ப்ரொஃபைலாக எதுவும் இல்லை, ஷார்ட் ஃபிலிம் வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி நான் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் ஆக்சுவலி அதை நம்ம பண்ணுற சர்க்கிளில் சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கொஞ்சம் பார்த்தாங்க. சரி, ஒரு பைலட்டாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் ஒரு பைலட்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேசிக்கலி. அதனால தான் பிரத்து நான் இன்ட்ரோ பண்ணியிருப்பேன். அவர் தான் ஹீரோ முதல்ல சாய்ஸில் இருந்தாப்புல. அடுத்து பூர்ணிமாவை வந்து பிச் பண்ணி நாங்கள் 2 பேரும் முதல்ல லவ் ஸ்டோரியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேசிக்கலி ஸ்டார்ட் பண்ணும்போது படம் விஷுவல் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் விஷுவல் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம ஏன் மூவியாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மூவி பிளாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிவிட்டு, சரி எப்படி நார்மலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம்னா ஒரு 3 ஸ்டோரி அந்த மாதிரி வச்சு அதுக்கு பேஸ் பண்ணி ஆந்தாலஜியாக ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த ட்ராமா மூவி. ஸோ ஆந்தாலஜியாக ஒரு ஃபெர்டிலிட்டி கண்டென்ட் வச்சு அதுக்கு பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுத்தது ஆந்தாலஜி.